வணக்கம். மருத்துவமனையில் திமுகவின் முக்கிய மாஜி அமைச்சர் அனுமதி, போலீஸ் குவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களது வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளது சோதனையில் பணங்களும் நகைகளும் அமெரிக்காவின் டாலர்களும் கைப்பற்றப்பட்டது. அதிலும் குறிப்பாக விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று மனு கொடுத்த போதிலும் அவர்கள் நெஞ்சுவலியின் காரணமாக சிங்கப்பூர் பயணம் மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 7 நாட்கள் சிங்கப்பூர் பயணம் மேற்கொண்டு தங்களது பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான முயற்சிகளையும் பேரமும் பேசினார்கள். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கைகளும் சாதகமாக ஏவா வேலு அவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் திரும்பி வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக தெரிவித்தார். ஆனால் நேற்று மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக சென்னைக்கு மற்றும் டெல்லிக்கு வர வேண்டும், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் கடிதங்கள் கொடுக்கப்பட்ட போது இரவோடு இரவாக உடல்நிலை சரியில்லாமல் அவரது சொந்த மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் உண்மையாகவே உடல்நிலை சரியில்லையா அல்லது கைதுக்கு பயந்துதான் தற்பொழுது நாடகம் ஆடுகிறாரா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை உண்மையாகவே இவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நிச்சயம் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவர்கள்தான் ஏவா வேலு அவர்களை ஒட்டுமொத்தமாக பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் கடந்த செந்தில் பாலாஜி அவர்களும் இதேபோல்தான் நாடகமாடி தப்பிக்க முயற்சி செய்தார். நீதிமன்றம் எய்ம்ஸ் மருத்துவர்கள் வர வேண்டும் என்று கூறிய அடுத்த நொடியே தனக்கு உடல்நிலை சரியாகிவிட்டது என்று அந்தர்வல்டி அடித்து புழல் சிறையில் 15 மாதங்கள் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஏவா வேலு அவர்களது சொந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உண்மையாகவே உடல்நிலை சரியில்லையா அல்லது நாடகம் ஆடுகிறாரா? விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க தவறினால் நிச்சயம் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறும். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தற்பொழுது திருப்புமுனையாக மாறியுள்ள வழக்காக தற்பொழுது நம்மால் இதை பார்க்க முடிகிறது. திமுக செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஏவா வேலு அவர்களிடம் பல ஆயிரம் கோடிகளை கொடுத்து அதன் மூலம் அடுத்த தேர்தலுக்குள்ளாக இதை 3 மடங்காக அதிகரிக்க வைக்க வேண்டும் என்று கூறியதுதான். குறிப்பாக சபரீசன், உதயநிதி மற்றும் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்களை 4000 கோடி வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுத்துள்ளனர். கொடுத்ததற்கான ஆதாரமும் இல்லை. அந்த பணம் உண்மையான பணமா, அதாவது நேரடியாக அவர்கள் வருமானத்தில் தொழிலில் இருந்து வந்த பணமா என்று கேட்டால் அப்படி கிடையாது. அனைத்துமே பிளாக் மணியாகத்தான் இருப்பதாக தற்பொழுது ரகசிய தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் ஏவா வேலு அவர்கள் சிக்கினால் அவர் மட்டுமல்ல, கோபாலபுர குடும்பமே இதில் சிக்கும் என்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு நாளும் தற்பொழுது மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏவா வேலு அவர்களை மட்டும் கை வைத்துவிடக்கூடாது என்ற முழுமையான அவரை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து வருகிறார். இருந்த போதிலும் ஏவா வேலு அவர்கள் சிக்குவது உறுதிதான் என்று நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். நேற்று விசாரணைக்காக அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கடிதங்கள் கொடுக்கப்பட்ட போது அதை பெற்றுவிட்டார். பெற்றுவிட்ட இரவோடு தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று நாடகமாடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு பக்கம் பல்வேறு தகவல்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். மறுபக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் சபரீசனையும் சிக்க வைத்துவிட்டு இவர் இருக்கிற சொத்தை பாதுகாத்து கொள்ளலாம், இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைப்பது கடினம், ஆகையால் திமுகவை சிக்க வைப்பதுதான் ஏவா வேலுவிற்கு சரியாக இருக்கும், இல்லை என்றால் இருக்கக்கூடிய அவரது தனிப்பட்ட சொத்துக்களும் நடுத்தெருவில் நிற்கக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவலையும் தற்பொழுது பலரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இனியும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய கடினம். மக்கள் திமுகவை
வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டதோடு திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டு வர முடியாத அளவிற்கான ஒரு தோல்வியாக கொளத்தூர் தோல்வியும் அமைந்துவிட்டது. சட்டப்பேரவையிலாவது திமுகவின் எம்எல்ஏக்கள் ஆளும் தாவேகாவை சரமாரியாக மக்களுக்கான தேவைகளை கேள்விகளாக முன்வைப்பார்கள் என்று பார்த்தால், சட்டப்பேரவையிலும் திமுகவின் எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு வளைந்து உழைந்து போவதாகவும் தாவேகாவின் செட்டிங்காகவும் தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏக்கள் மாறியிருப்பதாக மு.க.ஸ்டாலினுக்கு சந்தேகமும் வந்துவிட்டது. தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்களது மிகப்பெரிய ஒரே நம்பிக்கை ஏவா வேலு அவர்கள்தான். அவர் மட்டும் தன்னுடைய பேச்சை கேட்டுவிட்டால் அவரிடம் கொடுத்த பணத்தை எப்படியாவது மீட்டெடுத்து விடலாம். ஆனால் அவரும் அந்தர்வல்டி அடித்துவிட்டால் பணமும் கைவிட்டு போய்விடும், திமுகவின் நிலைமையும் தலைகீழாக மாறிவிடும் என்ற அச்சம்தான் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. உடல்நிலை சரியில்லாமல் சொந்த மருத்துவமனையிலேயே ஏவா வேலு அவர்கள் அனுமதிக்க உள்ளதாக செய்திகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வந்தன. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தளவிற்கு ஏவா வேலு அவர்கள் தன்னுடைய பணம், தன்னுடைய சொத்துக்கள் இவற்றை விட கோபாலபுர சொத்துக்களை நாம் விடுவிக்கப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற முடிவிற்கு வந்துவிட்டால் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறும். முதலில் அந்த பணம் யாரிடம் இருந்து பெறப்பட்டது? ஏவா வேலு அவர்கள் உண்மைகளை கூறினால் சபரீசன் மற்றும் உதயநிதி இவர்களது பெயரும் இதில் இடம்பெறும். மேலும் திமுக அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட தடை விதிக்கப்படலாம் என்ற நிலைமையும் தற்பொழுது உருவாகியுள்ளது. ஏவா வேலு பொறுத்தளவிற்கு பல ஆண்டுகள் திமுகவில் பயணித்தவர், பல சொகுசான வாழ்க்கைகளை திமுகவின் மூலம் பெற்றவர். ஆனால் அனைத்தையும் ஒரே நேரத்தில் இழப்பதற்கு அவர் ஒன்றும் முட்டாள் கிடையாது. தற்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார். அவரது ஒட்டுமொத்தமான பாதுகாப்பு சிறைக்கு செல்வது வரைதான். ஒருவேளை சிறைக்கு செல்வது கூடிய நேரத்தை தாவேகா வழக்கு தொடர்ந்து நீதிபதியின் தீர்ப்பின் மூலமாக உறுதி செய்யப்பட்டால் நிச்சயம் அது மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை மு.க.ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தக்கூடும். அதே சமயம் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டால் கோபாலபுரத்தின் நிலைமையை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கைதுக்கு பயந்து காந்தி காலத்தில் இருந்து இப்பொழுது வரை மருத்துவமனையில் நெஞ்சுவலியின் காரணமாக அனுமதிக்கப்படுவது புதிதல்ல. ஆனால் சமீபத்தில் திமுகவின் மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனையில் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்படுவது சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக நீதிபதிகளுக்கே ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நிச்சயம் விரைவான விசாரணையின் மூலம் இவர்களுக்கான தண்டனை என்ன வழங்கலாம், பறிமுதல் செய்யக்கூடிய பணங்களை என்ன செய்யலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் ஏவா வேலு அவர்கள் வாக்குமூலங்களை கொடுத்தாலும் அது மு.க.ஸ்டாலின் அவர்களது தலைமை மிகப்பெரிய அளவில் பேரிடியாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்புகள் குவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.